இன்றைக்கி சில வெக்கபிலிட்டிஸ் பார்க்கலாங்களா. மதவெறின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு என்ன இங்கிலீஷ்னா ரிலீஜியஸ் ஃபெனாட்டிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. மதவெறி சமூகத்தின் சாபக்கேடு, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ரிலீஜியஸ் கர்ஸ் டு சொசைட்டி அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா. ஓகே. 7th வேர்டு போலித்தனம், வெளிவேடம், கபட நாடகம் இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, ஹிப்போக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இந்த வெளிவேடத்தை எல்லாம் நிறுத்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது எப்படின்னா ஸ்டாப் ஆல் திஸ் ஹிப்போக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. 8th one செய் நன்றி மறத்தல், நன்றி கெட்டத்தனம், அது எப்படி சொல்லுவாங்க, இன்கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கிராட்டிடியூட்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அவனுடைய நன்றி கெட்டத்தனத்திற்கு நீ மனம் வருந்தாது, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவாங்க, டோன்ட் கெட் ஹர்ட் பை ஹிஸ் ingratitude. Don't get hurt by his ingratitude. ஓகேங்களா. 9th one கெட்ட எண்ணம், வன்மன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு மலீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. மலீஷ்னு சொல்லுவாங்க. அவளுடைய யோசனையில் எந்த கெட்ட எண்ணமும் இல்லை. அவள் எப்படி சொல்கிறதுனா there is no malice in her suggestion. சொல்லலாம். சரிங்களா. 10th one தன்மானம் சொல்கிறோம் இல்லையா, எனக்கு தன்மானம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி சொல்கிறதுனா டிக்னிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. டிக்னிட்டி. சரிங்களா. உன் தன்மானத்தை இழக்காதே, டோன்ட் லூஸ் யூர் டிக்னிட்டி அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் லூஸ் யூர் டிக்னிட்டி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. 11th one சுயமரியாதை அப்படின்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. செல்ஃப் ரெஸ்பெக்ட். சுயமரியாதை உள்ள யாரும் இது போன்ற அவமானத்தை பொறுத்து கொள்ள மாட்டார்கள். இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் பார்க்கலாம், no one with self respect will tolerate such an insult. No one with self respect will tolerate such an insult அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஓகே. 12th one சுய கட்டுப்பாடு அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, நான் சுய கட்டுப்பாடோடு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படி அது செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. சுய கட்டுப்பாட்டை இழக்காதீர், இது எப்படி சொன்னால் டோன்ட் லூஸ் யுவர் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னா மோஸ்ட்டாக தெரிஞ்ச வேணும் தான் எல்லாத்துக்கும். தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கையை இழக்காதீர்கள் அப்படின்னு சொன்னால் டோன்ட் லூஸ் யுவர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நகைச்சுவைன்னு எல்லாருக்குமே தெரியும், ஹியூமர்னு சொல்லுவாங்க. இவங்க நகைச்சுவை இது ஹியூமர் சென்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவருடைய நகைச்சுவை உணர்வு அதிகம், அவருக்கு நகைச்சுவை உணர்வு அதிகம் அப்படின்னு சொல்கிறோம். he has a great sense of humor அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. 15th one உத்வேகம் அப்படின்னா இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உத்வேகம்னா இன்ஸ்பிரேஷன். சரிங்களா. எனக்கு உத்வேகம் அளிப்பவர் இவர் தான் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு உத்வேகம் அளிப்பவர், அது அந்த சென்டென்ஸ் எப்படி சொல்கிறதுனா he is my inspiration அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. he is my inspiration அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. ஓகே. டே 2ல் நம்ம சில வேர்ட்ஸ்லாம் கற்றுக்கிட்டோம். ஐ திங்க் நம்ம ஒரு 10 வேர்ட் கற்றுக்கிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல், கீப் லேர்னிங். சரிங்களா. ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.